முதல் முறையாக 68,000 ரூபாயை தாண்டியது ஒரு சவரன் தங்கத்தின் விலை. ஒரே நாளில் 480 ரூபாய் உயர்வு. இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்ததால் நீலகிரி, கொடைக்கானல் சோதனை சாவடிகளில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். துரித கதியில் இ பாஸ் வழங்கப்பட்டாலும் அதிக எண்ணிக்கையில் வாகனங்கள் வருவதால் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த கட்டண உயர்வு. 5 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டதற்கு வாகன ஓட்டிகள் எதிர்ப்பு. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 43 ரூபாய் 50 காசுகள் குறைந்தது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. சென்னை பெங்களூரு IPL போட்டியின் போது 36 செல்போன்கள் திருட்டு. ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 8 பேர் வேலூரில் கைது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொரப்பள்ளியில் நள்ளிரவில் காட்டு யானை நடமாட்டம். யானை வந்தது தெரியாமல் தூங்கிய சுற்றுலா பயணிகள். நாடு முழுவதும் ஜூன் மாதம் வரை வெயில் அதிகமாக இருக்கும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஆயுதம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்தியா அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் விமர்சனம். 10 லட்சம் ரூபாய் வரையிலான வீடு மற்றும் நிலத்தை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பதிவு கட்டணம் 1% குறைப்பு. தமிழ்நாடு அரசின் உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டில் தூக்க நேர்ச்சை திருவிழா கோலாகலம். பச்சிளம் குழந்தைகளை கையில் ஏந்திக் கொண்டு அந்தரத்தில் தொங்கிய தூக்கக்காரர்கள். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் பங்குனி திருவிழா தொடக்கம். கொடியேற்றத்தில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்த பக்தர்கள். கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் கனிமொழி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு. இருவரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. சென்னை புறநகரான மாதவரத்தில் ஷேர் ஆட்டோ ஏறுபவர்களிடம் வழிவரி. இருவர் கைதான நிலையில் ஷேர் ஆட்டோவும் பறிமுதல். பங்குனி உத்திர ஆராட்டு விழாவை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறப்பு. 18 நாட்கள் பக்தர்களுக்கு அனுமதி. ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே களை கட்டிய வரட்டியடி திருவிழா. ஒருவர் மீது ஒருவர் வரட்டியை வீசி உற்சாகம். ஸ்டார் லைனர் விண்கலத்திலேயே மீண்டும் சர்வதேச விண்வெளி நிலையம் செல்வேன் என்று கூறிய சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பிய பிறகு முதல் முறையாக செய்தியாளர் சந்தித்தவர் இந்தியாவை பற்றியும் புகழாரம். மலேசியாவில் எரிவாயு குழாயில் ஏற்பட்ட கசிவால் பயங்கர தீ விபத்து. பற்றி எரியும் தீயை அணைக்கக்கூடிய பணிகள் தீவிரம். IPL-இல் இன்றைய போட்டியில் பஞ்சாபுடன் பலப்பரட்சி செய்யும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். 2வது வெற்றியை பதிவு செய்ய போவது யார் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள். மதுரையில் கிளாமர் காளி என்ற காளீஸ்வரன் கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான ரவுடி சுபாஷ் சந்திர போஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சேசிங், அரிவாள் வெட்டு, கன் ஷூட் என்று கதிகலங்க வைத்த சுபாஷ் என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த உறவினர்களான VK குருசாமியும் ராஜபாண்டியும் மதுரை மாநகர் கீரத்துறையில் வசித்து வருகின்றனர். இருவரும் வெவ்வேறு அரசியல் கட்சிகளில் உள்ள நிலையில்
ஏரியாவில் யார் பெரிய ஆள் என்பதில் இருவருக்கும் இடையே நீண்ட நாள் பகை உள்ளது. அதாவது கடந்த 22 ஆண்டுகளாக உள்ள இந்த பகையால் 21 கொலைகள் நிகழ்ந்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக கடந்த மார்ச் 22ஆம் தேதி ராஜபாண்டியின் தம்பி மகனான வெள்ளைக்காளி தரப்பினர் VK குருசாமியின் தங்கை மகனான கிளாமர் காளி என்ற காளீஸ்வரனை அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். இது தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கொலை நடந்த மறுதினமே சுள்ளான் முத்துப்பாண்டி என்ற நபர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அதனைத் தொடர்ந்து ரவுடி வெள்ளைக்காளியின் தாய் ஜெயக்கொடி மற்றும் சிவகங்கை மாவட்டம் மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், மதுரை கல்மேடு நந்தகுமார், காமராஜபுரம் நவீன்குமார், சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த அசன் ஆகிய 7 பேரை தனிப்படை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்தனர். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ரவுடி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அவரது கூட்டாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தேடப்பட்டு வந்த சுபாஷ் சந்திர போஸ் மதுரை வேளம்மாள் கல்லூரி அருகே ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே அப்பகுதியை ஒட்டிய சாலைகளில் தடுப்புகள் அமைத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போலீசார் தேடுவதை அறிந்து சுபாஷ் ஒரு காரில் ஏறி மதுரை விமான நிலைய பகுதி வழியாக தப்பிச் சென்று கொண்டிருந்தார். இந்த தகவல் போலீசாருக்கு கிடைத்த நிலையில் சிந்தாமணி செக்போஸ்ட் அருகே காரை தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் அவர் நிற்காமல் அதிவேகத்தில் சென்றிருக்கிறார். உடனே அடுத்ததாக இருந்த பெருங்குடி செக்போஸ்டிற்கு போலீசார் தகவல் கொடுத்தனர். ஆனால் அவர் அங்கும் நிற்காமல் சென்றதை அடுத்து போலீசார் துரத்தி சென்றனர். தப்பியோடிய சுபாஷ் பிரகனூர் சுற்றுச்சாலை அருகே காரை விட்டுவிட்டு கல்லம்பல் கருவேலம் காட்டு பகுதிக்குள் ஓடியிருக்கிறார். கையில் வாளுடன் காட்டிற்குள் தப்பிச் சென்றவரை துரத்தி சென்ற 2 போலீசாரை சுபாஷ் கண்மூடித்தனமாக வெட்டியதில் அவர்கள் படுகாயமடைந்தனர். அதன்பின் தான் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து காவல் ஆய்வாளரை நோக்கி சுட்டார். அப்போது அவர் காருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டதால் உயிர் தப்பினார். அதன் பிறகு சுதாரித்துக் கொண்ட காவல் ஆய்வாளர் தற்காப்பிற்காக சுபாஷின் காலை நோக்கி சுட்டார். ஆனால் அவர் தப்பிக்க நினைத்து கீழே குனிந்ததால் தோட்டா அவரது மார்பை துளைத்தது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் சுபாஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குற்றவாளிகள் மீது காவல்துறை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் காவல் ஆய்வாளரையே தாக்க முயன்றதால் தற்காப்பிற்காக என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் காவல் ஆணையர் லோகநாதன் விளக்கமளித்துள்ளார். வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொடங்கி EPIயில் புதிய விதி என்று இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கூடிய மாற்றங்கள் குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வங்கியோட மினிமம் பேலன்ஸ்ல இருந்து UPI செயல்பாடுகள் மாற்றம் வரைக்கும் நிறைய புது மாற்றங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதுல முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல UPI-னுடைய செயல்பாடு மாற்றம் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த விதிப்படி பயன்பாடற்ற மொபைல் எண் அப்படிங்கிறது இனிமே UPI-யோட இணைக்கப்பட்டிருந்தா அது செயல்படாது. அதாவது நீண்ட காலமா நீங்க ஒரு எண்ணை வந்து UPI லிங்க் பண்ணி வச்சிருந்து அந்த எண்ணை நீங்க பயன்படுத்தல அப்படின்னா அது இனிமே செயல்படாது அப்படிங்கிற விதியினுடைய மாற்றம் அமலுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி UPS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 25 ஆண்டுகளுக்கு மேல பணிபுரிந்திருக்காங்க அப்படின்னா 12 மாத சம்பளத்தோட அடிப்படையில் 50% அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விதியும் இதன் மூலமாக இனிமேல் பொருந்தும். இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா வங்கியினுடைய குறைந்தபட்ச இருப்பு தொகை, அதாவது மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கறதுல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வங்கிக்கும் குறிப்பிட்ட தொகையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதுலயும் நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்திற்கும் மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே RBI சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா SBI, கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் வங்கி இதுலலாம் அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இனிமே மினிமம் பேலன்ஸ் பற்றின இந்த மாற்றம் குறித்த தகவல் வெளியாகும். அதுவும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா புதிய வருமான வரி மூலமாக
சில சலுகைகள் சம்பளம் பெறுவோருக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டபடி 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த வருமான வரி விலக்கு அப்படிங்கிறது பொருந்தும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஆண்டு வருமானம் 7 to 12 லட்சமாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 6600 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும். அதாவது டேக் ஹோம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு இருந்ததோ அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை அதிகமாக இனிமே ஏப்ரல் முதல் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புதிய வருமான வரி சட்டம் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்லாப் ரேட்லயே சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் நம்மளால பார்க்க முடிகிறது. 12 லட்சம் வரைக்கும் 0. அப்போ 12 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு 0% அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது 80,000 வரைக்கும் வரி சலுகை கிடைக்கும். 16 லட்சம் ரூபாயாக ஆண்டு வருமானம் இருக்குன்னா நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனையும் கழித்த பிறகாக 50,000 ரூபாய் வரைக்கும் வரி சலுகை கிடைக்கும். அதுவே 18 லட்சம்னா 70,000 வரைக்கும் வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 20 லட்சமாக இருக்கும் பொழுது 90,000 வரைக்கும் வரி சலுகையும், 25 லட்சம் ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய பட்சத்துல 1,10,000 வரைக்கும் இந்த புதிய வருமான வரி மூலமாக வரி சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான பெர்சன்டேஜ் அப்படிங்கறத 0 to 13.2 வரைக்கும் வந்து அதனுடைய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான சில முக்கியமான அம்சங்கள்ல மாற்றம் இருக்கிறதுனால வங்கி சார்ந்து இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவங்கவங்க வங்கியை அணுகி அது தொடர்பான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது.